வணக்கம் சகோதரர்களே, இன்னைக்கு உங்களை வரவேற்கிற நம்ம சேனலுக்கு ஜெர்மனியில் ஒரு வேலை யாருக்காவது, அது குக்கு சம்மந்தப்பட்டது. ஓகே, ஒரு இந்தியன் ரெஸ்டாரண்ட், ஸ்ரீலங்காக்காரங்க நடத்துகிறாங்க. இந்தியன் குக், கான்டினென்டல் குக், செஃப், இவங்க யாராக இருந்தால் அவங்க வாய்ப்பு கொடுக்குறாங்க. அவங்களுக்கு பெர்மிட்டு இருக்குது, ஸ்பான்சர்ட் விசா இது. ஓகே, ஸோ இந்த ஃபீல்டுக்கு போக தெரிஞ்சவங்க அவங்க ப்ரொஃபைல் எனக்கு அனுப்பலாம். அவங்க உங்களை பார்த்துட்டு அந்த ஓனர்ஸ் கால் பண்ணி பேசுவாங்க. அதில் ஒரு தெளிவாச்சுன்னா மற்றபடி அடுத்த கட்டத்துக்கு நம்ம போகலாம். ஓகே சார், இந்தியன் குக், கான்டினென்டல் குக், சேலரி வந்து 1200 1500 போதும் ஜெர்மனியில். ஆனால் இதை விட கூட தான் கிடைக்கும். ஆனால் இந்தியன் ரெஸ்டாரண்ட் இவ்வளோ தான் கொடுப்பாருங்க. இது வேற இப்போ கான்டினென்டல் குக்கு இல்லை யூரோப்பியன் குசினி சம்மந்தப்பட்டவங்க தெரிஞ்சவங்கெல்லாம் வேற இடத்துல 4000 யூரோ கிடைக்குது. நான் கேள்விப்பட்டிருக்கேன், அவங்க வேலை பார்க்குறவங்க சொல்லுவாங்க. ஆனால் அவங்கெல்லாம் வந்து போய் 3-4 வருஷம் ஆயிருக்கும். அதனால ஒரு சேலரி நல்லா ரீச் ஆயிருப்பாங்க. ஜெர்மனியில் டேக்ஸ் கொஞ்சம் கூட, அதனால டேக்ஸும் கட்டுவாங்க. இப்போ 4 லட்சம் சம்பளம் வாங்குறாங்கன்னா, சார் 4000 யூரோ சம்பளம் வாங்குறாங்கன்னா 4 லட்ச ரூபா சம்பளம் வச்சுக்கோங்க. அதில் ஒரு 28% ஏதோ டேக்ஸ் உண்டு, அதை கட்டுவாங்க. அதுவே 1 லட்சம் போயிடும், மீதி 3 லட்சம் தான் மிஞ்சம். நோ ப்ராப்ளம், அவங்களுக்கு அது போதும். ஸோ இனிஷியலாக சேலரியோட தான் இருக்குது. அப்போ குக்கிங்கில் தெரிஞ்சவங்க ப்ரொஃபைல் அனுப்புங்க. ஓகே, ப்ராசஸ் எப்படி 3-4 மாதம் ஆகும், ரைட்டா? இதுகளுடைய ரேட்டு வந்து இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை. ஒரு 5 ரூபாயிலேருந்து 7 ரூபாய்க்கு உள்ள இருக்கலாம். பட்ஜெட்டு ஓகே ஆச்சுன்னா பரவாயில்ல. ஃப்ரீ ரெக்ரூட்மெண்ட்டோ சேலரி டிடக்ஷனோ இதெல்லாம் கிடையாது. அப்படி ஒன்று கிடையவே கிடையாது. புரியுதா? இது ஏன் ஹோட்டலாக இருக்கணும், இல்லை ஏன் நான் தான் முதலாளியாக இருக்கணும்னா நான் செலவை நான் அங்கே சம்பளத்தில் கழிப்பேன். பட் அது முடியாது. சட்ட ரீதியாக எந்த நாட்டிலையும் யாருடைய சம்பளத்தையும் கழிச்சிட்டாங்கன்னா கோர்ட்டில் கேஸ் போட்டுருவாங்க, லேபர் கோர்ட்டு. எப்படி ஒருத்தன் வயிற்றுல அடிக்கலாம், அது ஊரில் அவர் கட்ட வேண்டிய காசு சம்பளம், அதெல்லாம் கிடையவே கிடையாது, பண்ண மாட்டாங்க. புரியுதா? யாராவது அப்படி சொல்கிறாங்கன்னா உங்களை ஐவாஷ் பண்ணுறாங்க, உங்களை உள்ள இழுக்கிறதுக்காக அப்படி சொல்கிறாங்க. சிலவங்க அப்படி தான், 1 லட்சம் கட்டினா போதும் நீ சம்பளத்தில் பிடிச்சிக்கலாமா. அப்போ எல்லாரும் அள்ளி ஓடி எடுத்து 1 லட்சம் இப்படி கட்டிடுவான். அது நடக்கிற காரமா இல்லைங்களா? அதனால் இன்னும் சேலரி டிடக்ஷன் யாரோ கேட்டிருந்தாங்க, அதுதான் சொன்னேன். ஸோ இந்த ப்ரொஃபைலுக்கு யாராவது ஓகே மேட்ச் ஆகுதுன்னா நீங்கள் எனக்கு கால் பண்ணுங்கள், பேசலாம். ஓகே, ப்ரொஃபைல் என்கிட்ட வந்தால் நான் கிட்ட பேசிட்டு, இதில் நான் வேறு ஏதாவது மாற்றி எடுத்து செய்யலாம். இது உங்கள்கிட்ட டிஸ்கஸ் பண்ணி தான் செய்வேன். ஓகே, தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு மறக்காமல் ஷேரும் பண்ணிடுங்க. தேங்க்யூ.